பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். யாரா போட்டா? செல்வி ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்களே. நம்ம உதவி பண்ணி ஆகணுமே. போயிருவோம். இங்க இருக்கா? மாட்டிருச்சு. என்னங்க பாக்குறீங்க? ஏதோ எடுக்கணும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதை தேடி எடுங்க. எடுங்க எடுங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணுல வேலு, மயிலிறகு வச்சிருந்தேன் ஷெல்ஃப்ல, அததான் எடுக்க பார்த்தேன். எடுங்க 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 எடுங்க. உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. உறவாக நீயும் சேர, உசுரல வீசும் சூற காத்து, பல 100 கோடி ஆண்டு நிலவல போட வேணும் கூத்து. அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள. மொத்த அழகை உங்களுக்கே கொடுத்துட்டு இந்த மிச்ச மீதி சிலதை வச்சுதான் மத்த பொண்ணுங்களை அந்த ஆண்டவன் படைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? இப்படி நாள் முழுக்க உங்க பக்கத்திலேயே இருந்து உங்க அழகை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அடடா, ஏன் புருஷனா இப்படி பேசுறது? ஆமா, நான் தான். ஏன் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு நினைச்சீங்களா? அப்படி இல்ல. அப்புறம் எப்படி? வேலு, சும்மா இருங்க வேலு. சரி, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? ரெண்டும் வேணும். நான் இத்தனை நாள் இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய தொலைச்சிட்டேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தியே வாழ்ந்துட்டு இருந்தோம்ல. ஆனா நல்ல வேலை, அந்த கடவுள் தான் நமக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து நம்ம சந்தோஷமான வாழ்க்கைய வாழ கொடுத்திருக்காரு. ஆமா செல்வி, என்னதான் மனசுக்குள்ள 1000 வலி இருந்தாலும் உங்க கூட இருக்க இந்த நிமிஷம் எல்லா வலியையும் சுகமாக்கிறது. ஏன் செல்வி, இதே மாதிரி எப்பவும் என் பக்கத்திலே இருப்பீங்களா? உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா?
உங்க பக்கத்திலேயே உங்க குறும்புத்தனத்தை ரசிச்சுக்கிட்டு சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுட்டு உடனே சமாதானமாகி வயசாகி நரமுடி வந்து கிழவன் கிழவியாகி கடைசி மூச்சு வரைக்கும் உங்க பக்கத்திலே தான் இருப்பேன். என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு கீர்த்தி. இல்ல, நான் நேத்து உங்ககிட்ட பேசின மாதிரியே நம்ம பூஜாவையும் சுந்தரையும் இன்னைக்கு தனியா மீட் பண்ணி பேச வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல யோசனை தான் கீர்த்தி. ஆனா பூஜா அதுக்கு எப்படி சம்மதிப்பான்னு தெரியலையே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி கீர்த்தி, நீ பாத்துக்கோ. எனக்கு ஹோட்டல் நேரமாச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ண வேண்டியிருக்கு. சரியா? நான் கிளம்புறேன். சரிங்க. கீர்த்தி எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்றாங்க? அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க, சுந்தர் தான் பேசுறேன். சுந்தர், ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, இப்ப நான் சொல்றத அப்படியே கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பூஜாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு வர போறேன். நீ என்ன பண்ற? நீயும் கிளம்பி அங்க வந்துரு. எங்க? நான் எதுக்குங்க அங்க? நல்லா கேட்டப்போ, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நீ பூஜாவை கரெக்ட் பண்ணணும். அண்ணி யார்கிட்ட போன்ல பேசுறாங்க? ஏன் பேர் அடிபடுற மாதிரி இருக்கு? கல்யாண விஷயத்துல புதுசா ஏதாவது பிளான் பண்றாங்களா? எப்படியாச்சும் நீ அவகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு அவ மனச மாத்த வேண்டியது உன்னோட பொறுப்பு. பூஜா மட்டும் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னுட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அது உன் கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா பூஜா தான் என்ன கண்டாலே காரி துப்பிட்டு வேற பக்கமா போயிடுறாளே. அப்புறம் எப்படிங்க நான் அவளை கரெக்ட் பண்றது? அதான் நான் இருக்கேன்ல. நீ இன்னைக்கு கோயில வச்சு நீயும் பூஜாவும் தனியா மீட் பண்ணி பேச போறீங்க.